வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் தூயமல்லி அரிசி தான் வடித்து வச்சுருக்கோம். பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தூயமல்லி அரிசி எப்படி குக் பண்ணுறதுன்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அதை தனியாக செய்ய முடியல. ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் நான். அந்த தூயமல்லி அரிசி வாங்கினீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எப்பயும் சாதம் வடிக்கிற மாதிரி தான் வடிக்கணும். ஆனாலும் நான் உங்களுக்கு வீடியோவில் அதை தெரிவிக்கிறேன். 2 கரண்டி தூயமல்லி அரிசி சாதம் தட்டில் வச்சுக்கலாம். அடுத்து இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார். இன்றைக்கும் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால இன்னைய சமையல் என் சின்ன மகள் செய்தாள். சூப்பராக செய்திருக்கிறாங்க. வெண்டைக்காய் சாம்பார் அருமையாக வச்சுருக்கிறா. ரொம்ப வாசனையாக மணக்க இருக்குது. அதுவும் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். அடுத்து எறா டைகர் ஃப்ரான் வறுத்து வச்சுருக்குறோம். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப மணக்க நல்லா இருக்குது. இது என் பெரிய பொண்ணு தான் செய்தாங்க. வீடியோ எடுத்துருக்குறோம். அதை நான் தனியாக அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இறாலாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஜோரான இறா அருமையாக மணக்க வறுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒரு 2 பீஸ் வச்சுக்கலாம். அடுத்து அஸ்யூஷுவல் எப்பயும் போல் மாம்பழம், அது ஒரு 4 பீஸ் வச்சுக்கலாம். அடுத்து கருணக்கிழங்கு வறுவலுங்க. ஏன்னா நான் சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால் கருணக்கிழங்கு வறுவல் 2, அது ஒரு 4 பீஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைய சமையல். தூயமல்லி சாதம், வெண்டைக்காய் சாம்பார், ட்ராகன் ப்ரான் ஃப்ரை, கருணக்கிழங்கு வறுவல், மாம்பழம். இவ்வளோதாங்க இன்றைய சமையல். இன்றைக்கி ரசம் மிஷின் போதுன்னு விட்டாச்சு. தயிர் இருக்குது, அதை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விட்டாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.